பேச்சுரிமை கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அது மக்கள் யாருமே அதெல்லாம் செய்யக்கூடாதா, இல்லை செஞ்சால் வழக்கு போடுவாங்களா? அந்த மாதிரி நீங்கள் தனி மனிதனாக இருந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற வரைக்கும் நீங்கள் தாக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு அமைப்பாக, ஒரு குரலாக, நம்ம இப்போ ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம். ஒட்டுமொத்தமாக இப்போ ஹக்கீம் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலருக்கு ஒன்று கூடும். கண்டிப்பாக. முருகேசன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, பாலாக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்மெல்லாம் ஒரே கூட்டமைப்பாக இருக்கும்போது இப்போ இவங்க வருவாங்க, கண்டிப்பாக ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல திரட்ட முடியும், இவங்களால கூட முடியும் அப்படின்னு இருக்கும்போது அங்கே நமக்கு எதிரான தவறுகள் வந்து குறை. கண்டிப்பாக. நீங்கள் தனி மனிதனாக இருக்கிற வரைக்கும் இங்கே தாக்குதல் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சமூக ஆர்வலர்கள் ஒரு அமைப்பை சார்ந்தோ இல்லை ஒரு ஊருக்குள்ளே ஒரு குழுவை சார்ந்தோ நீங்கள் ஒரு கட்டமைப்பை முதல்ல உருவாக்கணும், இல்லை ஒரு கட்டமைப்பை சார்ந்து நீங்கள் இருக்கணும். அப்போ தான் இந்த பொதுநலம்ங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறும், நீங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க. இல்லைன்னா சில பாதிப்புகளை நம்ம சந்திக்கும் போது இதில் நான் கற்றுக்கொண்ட விஷயம்னா